நேர்மையான தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், அரை சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு. உங்களை புதைக்கிறதுக்கு என்ன கொடுமை பாரு. அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு பாரு. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுடா. பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சிட்டலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா, அக்கா மகன் ஜவஹர். அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்கிறாப்ல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தாண்டா தலைவன் இந்த நாட்டுல. நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவன் பாதுகாப்பா இருக்கான். எப்படி இருக்கு? என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் காம்பார், எவன் அயோக்கிய, எவன் நல்லவில்லை நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல்.